வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஓம் ஸ்ரீ நாராயணியை நமக. அனைவருக்கும் வணக்கம். இன்று அனுஷம் நட்சத்திரம் பற்றி பார்க்கலாம். அனுஷம் நட்சத்திரம் விருச்சிக ராசியில் சனி பகவானின் நட்சத்திரத்தில் உள்ளது. அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் கடின உழைப்பாளியாக இருப்பார்கள். மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என நினைப்பார்கள். இவர்களின் தாயாருக்கு உடல் ஆரோக்கிய குறைவு ஏற்படும். இவர்களுக்குமே உடல்நிலையில் ஏதாவது ஒரு தொந்தரவு இருந்து கொண்டே இருக்கும். கண் பிரச்சனை, பல் பிரச்சனை இருக்கும். ஆன்மீக நாட்டம் அதிகம். ஏழைகளுக்கு உதவுவார்கள். மனச்சாட்சிக்கு கட்டுப்பட்டு நடப்பார்கள். சாஸ்திரம் தெரிந்தவர்கள். கொள்கை பிடிப்போடு வாழ்வார்கள். பெற்றோரை மதித்து நடப்பார்கள். சுயதொழில் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இவர்களுக்கு உண்டு. குற்றம் கண்டுபிடிப்பார்கள். வயிறு பிரச்சனை மற்றும் உடல் சோர்வும் ஏற்படும். போல்டாக இருப்பார்கள். லக்ஷ்மி வழிபாடு செய்வது இவர்களுக்கு நன்மையை கொடுக்கும். ஓம் ஸ்ரீ லக்ஷ்மியே நமக என்ற மந்திரத்தை 108 முறை உச்சரித்து வரும்பொழுது இவர்களுக்கு வெற்றி கிடைக்கும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்த சித்தர் வால்மீகி சித்தர். வால்மீகி சித்தரை எட்டுக்குடி சென்று வழிபட்டு வரும்பொழுதும் நன்மையை பெறலாம். மேலும் இவர்களுக்கான ஆலயம் என்று பார்க்கும் பொழுது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள திருநின்றவூர் மகாலட்சுமி ஈஸ்வரரை வழிபட்டு வரலாம். இவர்களுக்கு உரிய மரம் விருட்சம் நெல்லி மரம், மகிழ மரம். மகிழ மரம், நெல்லி மரத்தை வழிபட்டு வரும் பொழுதும் தண்ணீர் ஊற்றி வரும் பொழுதும் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். சப்போட்டா பழம் இவர்கள் அடிக்கடி எடுத்துக்கொள்வது நல்லது. துளசி மற்றும் பன்னீர் ரோஜா போன்ற மலர்களை மகாலட்சுமிக்கு சூட்டி வழிபட்டு வரும் பொழுது அளப்பரிய நன்மையை பெறலாம். இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கும் என்று நம்புகின்றேன். இதுபோல் பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் யார் யாரெல்லாம் இந்த பதிவை பார்க்கிறீர்களோ கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.